இந்த டாஸ்க் ஃபன்னா எடுத்துக்கோங்கன்னாரு. அதாவது ராஜா ராணி டாஸ்க். ஏன்னா இது வந்து தர்பீஸ்ன்றது ஒரு காமெடி. ஆ கானான்றது ஒரு காமெடி. அத காமெடியா எடுத்துட்டு போங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா அது முழுக்க முழுக்க சீரியஸா எடுத்துட்டு சண்டை. போனாங்க. சோ அதனால அப்படி இருந்துச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் வந்து இந்த டாஸ்க்கே குடுக்குறாங்கனாலும், அதே மாரி இவங்கவங்களுக்கு இந்த கேரக்டர் சொல்லி தான் குடுப்பாரு. சப்போஸ் ஏஞ்சல் டீமன் டாஸ்க்ன்னே வருதுன்னே வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஆ மிக்ஸ்டுல போடுவாருன்றாங்க. கனி, பாரு ஆ அந்த மாரி மிக்ஸ் பண்ணி கனி, பாருலாம் ஒரே டீம். எஃப்ஜே இவங்கலாம் ஒரே டீம். இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, சபரி, அப்புறம் சாண்ட்ரா, பிரஜன் யாருக்கெல்லாம் ஆவாதோ அவங்களலாம் ஒரே டீம்ல போடுவாரு. போட்டு நீ இந்த டீம்லருந்து இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றியா? இல்லையான்றத வந்து நீ கேம்ல சப்போர்ட் பண்றியா? சீக்ரெட்டா சப்போர்ட் பண்றியா? அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த வீக் எடுத்துட்டு வந்தா, அது நல்லாருக்கும். அதுக்கு முந்தின டாஸ்க் தான் இந்த மாரி குடுத்துருக்காங்க சரி. அப்படிங்கிற மாரி தான் இன்னைக்கு எனக்கு எப்படியுமே வந்துட்டு முதல் நாள் திங்கட்கிழமை நாமினேஷன் நடக்கும். எஸ். யார் யார் நாமினேஷன்ல இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்கலாம் தப்பிச்சுருவாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து எஃப்ஜே தல. சோ அவரு ஒருத்தர் கிடையாது. ஆமா. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கான்னும் எனக்கு தெரியல இந்த வீக். ஏன்னா, அது இருந்திருந்தால் அ டாஸ்க்கோட எண்டுல சொல்லியிருப்பாரு. லாஸ்ட் வீக் டாஸ்க்கோட எண்டுல சொல்லியிருப்பாரு. அத பத்தி எதுவுமே சொல்லல. பட் தல போட்டிக்கு மட்டும் ஒருத்தர் தேர்ந்தெடுக்க மாரி வச்சாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரல. அப்ப இன்னைக்கு தராங்க அப்டின்னா, அதுலருந்து யாராவது ஒருத்தர் சேவ் ஆங்கன்னா, அரோரா சேவ் ஆவாங்க. எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா, அரோராவோட பெர்ஃபார்மன்ஸ் போன வீக் நல்லா இருந்தது. பிளஸ் அவங்களுக்கு ஒரு பிளஸும் கிடைச்சது. என்ன விஷயம்னா, அந்த ஆபாச குறியீடு விஷயம். சோ, அதுல வந்து அவங்க மேல எல்லாருக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அத வச்சு கூட அவங்கள சேவ் பண்ணலாம். அது ஒரு இது. அப்புறம் வந்து வியானா. வியானாவும் வந்து லாஸ்ட் வீக் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. யார்கிட்டயும் அவ்வளவா சண்ட போடுறது அந்த மாரி எதுவும் வைக்கல. இன்னொன்னு என்ன இதுல ஒரு விஷயம் அப்டின்னா, நம்ப யார் கண்ணுக்கும் பிரச்சனை பண்ணாம இருக்கோம்னா, நம்ம நாமினேஷன்ல வரமாட்டோம். இது ஒரு ஒரு டேக்கிள் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள. அதனால வந்து இவங்க 2 பேர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி வியன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நடிக்கிறாங்க. இல்லன்னா நடிக்கிறாங்க நடிக்கிறதே தான். வியன்னா அப்படின்னு நடிக்கிறாங்க தான். உண்மதானா? ஏன்னா, அந்த ஹோட்டல் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சி கொஞ்சி பேசுனாங்க. தீபக் சார்ட்டலாம். அப்ப தீபக் அண்ணா வந்து, "என்ன இது இத கூப்ட்டா ரொம்ப லென்த்தா இழுக்குது, ரொம்ப லென்த்தா போகுது." அப்படிங்கிற ஆ, மாரிலாம் வந்து ஆ. பேசிட்டு இருந்தாங்க. அவரும் மஞ்சரியும் வந்து. அப்ப அந்த இடத்துல வந்து இப்டி இப்டி பண்றது, கொஞ்சுறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து அது ஓகேவா இருக்கும். பட் ஒரு சண்டை வரும்போது அந்த மாரி நீங்க கொஞ்சி பேசலையே. நல்லா தானே பேசுறீங்க. தெளிவா அந்த அந்த தெரியாத ஒரு ஃபேஸையே வைங்க வியானா. அதுவே நல்லா இருக்கு. அதுவே நல்லா இருக்குன்னு சொல்றேன். சில விஷயங்கள் பேசும்போது இப்டி கேமராவ பார்த்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்றது, பேசுறது, இதெல்லாம் வெளிப்படையா தெரியுது. அதுலலாம் வந்து அவங்க ஃபேக்கா இருக்காங்க அப்டிங்கிற மாரி தெரியுது. பட் பாயிண்ட் வைஸ் சூப்பரா பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அதான்